தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தூரத்து வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூப்பா. தேங்க்ஸ்ப்பா. இன்றைக்கி இந்த எங்களை வாழ்த்து வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ அழகாகவும் பேசுனீங்க. பேச நிறையா வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்கிறத விட அந்த ஆள் சம்பாரிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வர வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் அவர் மேலே வச்சுருந்த மரியாதையும் அன்பும் தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களையும் இந்த படத்தையும் வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தரும் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. இந்த படம் எப்போதும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். தானு சார் இதை ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இவர் எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேராக ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் விஜய் சேது பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்துட்டேன்னா அந்த டைரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட பேசியிருப்போம் நினைக்கிறேன். பேசி பார்ட்டிலாம் பண்ணி அப்படியே வாங்கி ஒரு வாட்ச் ஒன்று பரிசு கொடுத்தாப்புல எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு 2 நாள் போய். அப்புறம் தான் இந்த ட்ரெயின் ஆரம்பித்தது. ட்ரெயின் வந்து இந்த சேட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலகலன்னு இருக்கும். செட்டு ஃபுல்லாகவே வந்து ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லோரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து அது காசு இல்லை, அது செகண்டரி அது. ஆனால் அது எல்லோரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராக கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடை போல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு நல்லா இருக்குன்னு கிளாப் பண்ணுறாரா இல்லை என்ன சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன், தனக்கு தெரிஞ்சதை அறிவாக இருக்கட்டும் சரி, அன்பாக இருக்கட்டும் சரி பகிர்ந்துக்க ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. நல்லா வாரி அணைச்சிக்கலாம் அவர். என்னோட ஆக்டர்ஸ் எல்லோரும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐரா அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐரா, ஹீரோயின் அண்ட் ஸ்ருதி. தேங்க்யூ ஸ்ருதி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் மாக்காப்பா டிடி தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். நன்றி. இங்கே வந்து இன்றைக்கி வந்து மிஷ்கின் த கம்போசர் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்ம் பண்ண எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு அதில் 2 சாங்ஸ் மிஷ்கின் பாடினதும் அவங்க ஸ்ருதி பாடினதும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ராஜா. நான் ஒரு இப்படி அவர் எப்போ போனாலும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பார். இப்போ கொஞ்ச நாளாக எப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு போனாலும் அவர் எப்போ பேசினாலும் வந்து நான் வந்து மியூசிக்கில் இது கற்றுட்ருக்கேன் அது கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார், வாசிக்கிட்டு இருப்பார். பட் ஒரு 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 ஃபுல் லெங்த் ஃபீச்சர் ஃபில்முக்கு ஒரு கம்போசராக தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற கான்ஃபிடென்ஸ் அவருக்கு எப்படி வந்ததுன்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ண முடியும்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்னு தான் நினைக்கிறேன். மை விஷஸ் ஃபார் தேட். அண்ட் ட்ரெயின், இப்போ ராம் சொன்ன மாதிரி மிஷ்கினுடைய ஸ்பெஷல் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸில் அந்த ஒரு ஒரு ஹியூமேன்னஸ் நமக்குள்ளே இருக்கிற எந்த இடத்திலும் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு த குட்னஸ்
அந்த அந்த கிரே தாண்டி ஒன்று இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்றத அங்கங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்களில் காட்டுவார். அவருடைய எல்லா படங்களையும் தொடர்ந்து அது இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் நாம் அவர் படங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் ஈ மூவ்ஸ் அஸ் வித் தட். நம்ம வந்து எமோஷ்னலாக டச் ஆகி அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த எமோஷ்னல் ஸ்டேட், அந்த அந்த அவங்களையும் நம்மளால் அரவணைச்சிக்க கூடிய இடத்துக்கு நம்மளை வித்தின் மினிட்ஸ் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய ரைட்டர். அண்ட் ஹீ இஸ் வெரி பேஷனட் அபவுட் வாட் ஹீ டஸ். அவருடைய ஃபில்ம்ஸ் அதை ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தன்னுடைய 100% கொடுத்து ஹீ பிலீவ்ஸ் வாட் ஹீ டஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வராது, எல்லாரும் அந்த நம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸோட ஒர்க் பண்ண மாட்டோம். பட் அந்த கான்ஃபிடென்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மிஷ்கின். அண்ட் தானு சார் வந்து எப்போ பேசினாலும் சொல்லுவார், தம்பி இப்போ பார்த்தம்மா பயங்கரமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, அது இதுன்னு சொல்லுவார். நான் ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தோட ஷூட்டுக்கு போயிருந்தேன், செட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இந்த அந்த 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 ட்ரெயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த லைட்டிங், அவங்க சூஸ் பண்ணியிருந்த கேமரா, இது எல்லாமுமே வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஒரு ஃபில்ம் மேக்கராக. அந்த அந்த இடத்துக்கு போய் இப்படி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறதுமே ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயம் தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு கரேஜ் வேணுமோ அதே அளவு கரேஜ் ப்ரொடியூசருக்கும் இருக்கணும். அந்த கரேஜோட தானு சார் அதை அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேது வந்து விடுதலை ஒர்க் பண்ணுறது இந்த ப்ராசஸில் வந்து இஸ் பிகம் பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் அவர் எங்களுடைய நிறைய பயணங்களில் வந்து ஒரு ஒரு அங்கமாகவே இருக்கார். அண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்சன். அந்த மிஷ்கினுடைய ஃபில்ம்ஸில் இருக்கிற அந்த அந்த குட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் எப்போதுமே ஹீ ட்ரைஸ் டு ஃபைண்ட், யாரோ ஒருத்தருடைய ஒரு ஒரு மன வருத்தம் இருக்குன்னா கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற சரியானதை நல்லதை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அவர். அண்ட் நம்ம ஒரு நடிகராக அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை அவரால் எலவேட் பண்ண முடியுன்றது நமக்கு தெரியும். மிஷ்கினும் சொன்னார். மிஷ்கின் வந்து இஸ் அ மேன் ஹூ கேன் கிவ், அதாவது எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் பாராட்டக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தர். அவருமே சேதுவுமே கொஞ்சம் அப்படி தான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற செட் எப்படி இருந்திருக்கும் அப்படி எனக்கு தெரியல. இட் கூட அதாவது ரொம்ப ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பாராட்டுறதும் அவர் பாராட்டுறதுமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல் யூனிட் மஸ்ட் ஹவ் என்ஜாய்ட் த ப்ராசஸ். அண்ட் ட்ரெயின் உடைய வணிக வெற்றி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 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 இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் நான் டீசர் முன்னாடியே எனக்கு காமிச்சாரு, பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிதம், அந்த பேசிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தானு சார் சொன்ன மாதிரி எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக இருக்குன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. தேங்க்யூ. அனைவருக்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். மிஷ்கின் தமிழ் சினிமாவின் போக்கை மாற்றிய இயக்குனர் கிடையாது. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டது தான் மிஷ்கின். தனக்குன்னு ஒரு ஸ்டைல், அது படம் எடுக்கிறதுலையா இருக்கட்டும், தன்னை பொது வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுலையா இருக்கட்டும், எந்த விமர்சனத்தையும் கடந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுல முதன்மையான இடம் மிஷ்கினுக்கு உண்டு. கண்ணாடி போட்டுக்கிட்டு வெறியா ராத்திரிலையும் கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னா அப்படி தாண்டா போடுவேன், அது என்னோடய ஸ்டைல். இவர் படத்தில் ஹீரோக்கள் ஏன் குனிஞ்சே நிற்கிறாங்க, அப்படி தாண்டா நிற்பாங்க, என்னோடய ஹீரோ தான் என்னோடய ஸ்டைல். இப்படி எல்லா வகையிலையும் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை பதிச்சுக்கிட்டவர் தான் மிஷ்கின். அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு
அது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கான நம்ம பாக்யராஜ் சார் படம், பாரதி ராஜா சார் படம், பாலச்சந்தர் சார் படம் இப்படிலாம் பார்த்து வளர்ந்துருப்போம். இவர் ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுவார். அது ஒரு அது எந்த ஜானரில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டேய் என்னங்கடா என்ன பிரச்சனை, இதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துருக்க, வீட்டுக்கு போயிடலாமே நீ. அப்படி ஒரு தனக்கான ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் தான் மிஸ்கின். என்னைய கூட்டு போய் டான்ஸ் ஆட விட்டவர், யுத்தம் செய்யல. எதுக்கு என்னை கூட்டு போனார்னு தெரியாது, ஏன் அப்படி பண்ணான்னு தெரில. அந்த அது அதில் சுமந்து அழுது வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா நடிக்க வந்ததுலேயும் மிஸ்கின் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னா ஆச்சரியப்பட வைக்கிறாரு. பொதுவாக வந்து எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், இந்த மாதிரியான படங்கள்லாம் ஃப்ரேமில் எம்ஜிஆர் நின்னார்னா கண் அவரை மட்டும்தான் பார்க்கும், பக்கத்தில் நிற்கிற ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியாது. சிவாஜி சார் நின்னார்னா அவரை மட்டும்தான் பார்க்கும். அப்படி தான் ரஜினி, கமல் எல்லாருமே. இப்போ இருக்கிறதுல வந்து விஜய் சார் அந்த மாதிரியான ஒரு மாஸ் அப்பீலில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷனில் இருக்கிற ஹீரோ. அவர் படங்களில் விஜய் சாரை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வச்சது 2 பேர். அந்த 2 பேருமே இந்த இடத்துல இருக்காங்க. ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று மிஸ்கின். அந்த மாஸ்டர் படத்தில் விஜய் சாரை விட்டுட்டு விஜய் சேதுபதியை பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதே தான் லியோலையும் மிஸ்கின். அவர் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு, அவரை தாண்டி நம்ம கண் எங்கே போகுதுன்னா மிஸ்கினை நோக்கி போகுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் என்னடா இவ்வளவு கிளாரிட்டியோட ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்னு. அதுக்கப்புறம் மியூசிக்கு அது இதுன்ட்டு அவரை எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. டிஆருக்கு அப்புறம் அது டிஆர் சாருக்கு அப்புறம் மிஸ்கின் தான் நினைக்கிறேன் நான். சீரியஸாக சொல்கிறேன். இதில் வந்து மிஸ்கினுடைய பேச்சுக்களை வந்து மேடைகளில் பேசுகிறது, இசை வெளியீட்டு விழாக்களில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, அவர் தனக்கு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரு அதனால் பேசுகிறாரு அப்படின்னு. அப்படி இல்லை. நம்ம காலேஜ் லைஃப்பில், ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் நம்ம கூட்டுற ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஏதாவது பேசுவான், சண்டை இழுப்பான், அன்பாக இருப்பான், நம்ம வீட்டுக்கு தேடி வந்து உதவி செய்வான், எல்லாமே இருப்பான். அவனுக்கு பேர் செல்லக்கிருக்கேன்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி தான் மிஸ்கின். அவர் எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்படுறதில்ல, எது பற்றியும் கண்டுக்கிறதே கிடையாது. திரும்ப பேசும்போதும் சரி, அது வந்து போலியாக இருக்காது, உண்மையிலே லவ்வபுளாக தான் இருக்கும். என்ன எப்படி கேட்குறீங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இந்த சினிமா துறைக்கு வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த நைட் பார்ட்டியில் போய் இருக்கிற பழக்கமே இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் போனேன் ஒரு பார்ட்டிக்கு, அது டைரக்டர் ராமுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு. ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் மிஸ்கினை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட நான் ரசித்ததில்லை அவ்வளவு. யாருமே ரசிக்க மாட்டேன்றாளுங்க சார். நான் வயசான ஆளுங்க டைரக்டர்ஸ் தான் சார் ரசிக்கிறாங்க. நான் ரசிக்கிறேன். கேட்டுங்க, நல்ல பொண்ணா கேளுங்க, ரசிங்கம்மா வந்து. அதெல்லாம் ரசிக்க தான் செய்கிறாங்க, வெளியே சொல்ல மாட்டேன்றாப்புல, மறைச்சு வச்சுக்கிறாரு. அதெல்லாம் பயங்கரமான ஆள். அவருக்கு அந்த கதையெல்லாம் பேசணும்னா இன்னொரு இடம் இருக்குது, நான் சொல்கிறேன். நான் ரொம்ப நன்றி சார். ஒரு நைட்டு ஃபுல்லாக மொத்த டீமையுமே என்கேஜ் பண்ணி வச்சுருந்ததில் மிஸ்கினுக்கு நான் அப்படியே பார்த்தேன். ஒவ்வொரு பாட்டு பாடுறதுல இருக்கட்டும், எல்லாரோடையும் அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுல இருக்கட்டும், இந்த மிஸ்கின் உங்களுக்குன்னு ஒரு தனி, அதாவது ஒரு டைரக்டர் இந்த அஷ்டாவதினி இந்த வேலையெல்லாம் தாண்டி அஸ் அ ஹியூமனாக நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன், லவ் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் மிஸ்கின். அப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி சார். அவரை நான் முதல்ல பார்த்தது சுந்தரபாண்டியன் திரைப்படம் கமலா தேட்டரில் பார்த்துட்டு நான் படியில் இறங்கி வரேன். அந்த டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரும் விஜய் சேதுபதி நிற்கிறாங்க. சார் படம் எப்படி சார் இருக்கு? படம் நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கா சார்? உண்மையிலே நல்லா இருக்குங்க, நீங்கள் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கன்னு. அந்த படிக்கட்டில் நான் பார்த்த விஜய் சேதுபதி தான் அன்னைக்கு என்ன மீட்டரில் பேசினாரோ, என்ன அளவுகோலில் இருந்தாரோ, இப்போ வரைக்கும் அதே மீட்ரு தான், அதே தான். இவ்வளோ பெரிய உயரம், இவ்வளவு உயர்ந்திருக்காரு. ரொம்ப ரெஸ்பெக்டாக, ரொம்ப மரியாதையாக பேசுகிறதுல
விஜய் சேதுபதிக்கு இணை இன்னொரு விஜய் சேதுபதி தான். அவருடைய திரைப்படங்களாக இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். விஜய் சேதுபதி படம்னா நம்பி போய் உட்காரலாம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தது சேது. அப்புறம் தானு சார் சொல்லணும்னா யார் படத்தோட போஸ்டர் இங்கே சொன்னாங்க, 12 சீட்டு ஒட்டுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு போஸ்டர். அவர் யார் படத்தோட போஸ்டரில் தொடங்கி இந்த இதே மவுண்ட் ரோட்டில் தேவி தியேட்டரில் கூலிக்காரன் ஒரு படம் இருந்தது. அந்த கூலிக்காரன் படத்துக்கு மறைந்த கேப்டனுடைய ஒரு வண்டி இழுத்துட்டு வர்றது மாதிரி ஒரு சிலை வச்சுருந்தார். அதை பார்க்குறதுக்காக வந்து போனவனில் நான் ஒரு ஆள். அதை வேடிக்கை பார்க்க வந்தேன், இப்படி ஒருத்தர் விளம்பரம் பண்ணியிருக்காராமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் அதுக்கப்புறமா எல்லோரும் சொல்லிட்டாங்க ஃப்ளைட்லேயே அவர் படம் வரைஞ்சிட்டாரு கபாலிக்குன்னு சொல்லிட்டு. இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிற படம் தான் ட்ரெயின். அப்படின்னா அந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ஒரு ரசிகனாக அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன். அதனால் தானு சார் படம் சாதாரண ஒரு படமாக எடுக்கவே மாட்டார். தானு சார் சும்மா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லவும் மாட்டார். அதனால் இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிற படம் இந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினை ஒரு ரசிகனாக பார்க்க வந்திருக்கேன். நான் வந்ததில் இன்னும் எனக்கு கூடுதல் ஆர்வம் அந்த ட்ரெய்லரில் இருந்தது. அந்த மேக்கிங்கில் இருந்தது, இப்போ பாடின அந்த பாட்டில் இருந்தது, எல்லாமா சேர்ந்து ஆகஸ்ட்டில் பண்ணிடுங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு உங்கள்கிட்ட நானும் அன்போடு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். எந்த வருஷம் சார் பண்ண போகிறோம்? ஆகஸ்ட்டில், இந்த வருஷம் ஆகஸ்ட்டில். தானு சார் எங்கே இருக்காரு? இங்கே தான் இருக்காரு. ஓ ரைட், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருப்பது விசில் சத்தம். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகப்போகுது. இவ்வளோ வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய விசில் சத்தத்தோட கூடிய அந்த என்கரேஜ்மெண்ட்டு. அதனால் இந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ரியாக்ஷனை நான் கவனித்தேன். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு விசில் உங்ககிட்ட இருந்தது. அதுதான் இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்த போகிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல ஒரு தமிழ் படத்துக்கு ஆங்கிலத்தை டைட்டில் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன், ட்ரெயின்னு. படம் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது இது படமே ஒரு ஆங்கில படமாக தான் இருக்குது. ட்ரெயின்ற பேர் மட்டுமே இல்லை, படமே ஒரு ஆங்கில படம் மாதிரி தான் இருக்குது. ஹேராம் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட கேட்டாங்களாம், இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களான்ட்டு. ஹேராம் படத்தை பார்த்துட்டு, தமிழ் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட இதோட தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ட்ரெயின் படத்தை பார்க்கும்போதும் இந்த படத்தை தமிழ் ரைட்ஸ் கொடுப்பீங்களான்னு யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்க போகிறாங்க. தானு சார், இதை தனியாக நீங்கள் ஒரு தமிழ் ரைட்ஸ்னு போட்டு விற்றுடலாம். ஏன்னா விற்பனையில் ஒரு பெரிய ஒரு விற்பனர் அவர். நான் உள்ளே நுழையும் போது யாரோ உள்ளேருந்து ஒருத்தர், சார் சட்டையை மாற்றி போட்டு வந்திருக்கீங்க, உள்ளே இருக்கிறது வெளியில், வெளியில் இருக்கிறது உள்ளேன்ட்டு. நான் வேணும்னு தான் அந்த மாதிரி போட்டு வந்தேன். அடுத்து என்னுடைய படம் வந்து உள்ளே வெளியே 2. இந்த ஷர்ட்டும் உள்பக்கம் வெளிப்பக்கம் புரட்டி போட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் என் படத்தோட ப்ரமோஷனுக்காக நான் அது சொல்ல வந்த காரணம் என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனும், நான் விசில் சத்தம் சொன்னது கரெக்டு, பட் நான் பேசும்போது விசில் அடிக்காதீங்க. கேப்பில் அடிச்சிங்கன்னா அது பாராட்டு மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளே வெளியேன்ற நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுமே உள்ளுக்குள்ளே ஒன்றா இருப்பான், வெளியில் வேற ஒன்றா இருப்பான். உள்ளுக்குள்ளே ரொம்ப புனிதனாக இருப்பான், வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படி தான் இருப்பான். அது கிட்டத்தட்ட இந்த ட்ரெயினில் யாரோ சொன்னாங்க 48 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு. அந்த மாதிரி முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48 கம்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சைலண்டாக இருங்க. 1வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள இடைவெளி மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான். ஆனால் மிஷ்கின் எப்படி இருப்பாருன்னா, அவருக்கு உள்ள ஒன்று வெளியில் ஒன்று இருக்கவே இருக்காது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இந்த 23வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 25வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி மிக குறைந்த அளவு மட்டும்தான் அவர் உள்ள என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வெளியில் பேசுவார். ஒருவேளை தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆடியோ லான்ச்சில் அப்படியே படுத்து தூங்கிடுவார். என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவார். அதில் கொஞ்சம் கூட தயக்கமே இருக்காது. அந்த விஷயத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மீறி ஒரு நிஜமான மனிதனாக நான் அவங்கள ரொம்ப ரசிப்பேன். இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன், நடிகவேள் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா மட்டும்தான் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகராக இருந்தால் கூட மிக சிறந்த ஒரு உண்மை பேசுகிற ஒருத்தர். அவரை மாதிரி இவர் இன்னும் துப்பாக்கி எடுத்து சுடலையே தவிர கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர். அதை நான் ரொம்ப ரசிப்பேன் உங்ககிட்ட. விஜய் சேதுபதி சார், நான் வந்து உங்களுடைய ஹிந்தி படம் மட்டும் இல்லை, ஒரு சாதாரண விளம்பரம் கூட நிறைய பார்ப்பேன். இன்னைக்கு கூட சிவாஜி சாருடைய பையன் ராம்குமாரோடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் நீங்கள் பேசுகிறத முழுமையாக நான் கேட்டுட்டு தான் வந்தேன். அதில் அந்த இன்டர்வியூ பூரா நிறைய ஃபிலாசபி, அதை ஒரு ஜிலேபி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக அப்படியே பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே பேசுகிறீங்க.
அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க வாழ்க்கையை அப்படின் போது நீங்கள் சொல்கிறீங்க, தோல்வினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், ஆனால் வெற்றி வந்தால் எனக்கு ரொம்ப பயம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாபெரும் ஒரு பயம் வரப்போகுது. அவ்வளோ பெரிய வெற்றி அடைய போகுது இந்த படம். அப்புறம் நான் இந்த மேடைக்கு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மிஷ்கின் சாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக. காரணம், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஃபௌசியா ஃபாத்திமா. இவங்க வந்து என்னுடைய இவன்ற ஒரு படத்துக்கு அவங்க தான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் சௌந்தர்யாவை வந்து மேக்கப் இல்லாமல் நடிக்கணும்னு கேட்டேன். அவங்க ரொம்ப தயங்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு 4 நாள் ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல மேக்கப் இல்லாமல் நடிக்கலான்னு சொன்னேன். அவங்க மேக்கப் இல்லாமல் நடிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப அழகாக காமிச்ச ஃபௌசியா வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஸ்டைல் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உள்ளே வெளியே டூன்னு சொன்னேன்ல, அதுக்கும் அவங்க தான் சினிமாட்டோகிராஃபர். அதுக்கும் பாராட்டு முன்கூட்டியே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தானு சாருக்கும் எனக்கும் 1000 இருக்கும். அதில் 500 விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்கும், மீதி 500 ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதெல்லாம் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேல. ஆனால் நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி, புதிய பாதை வரத்துக்கு முன்னாடி முதல்ல நான் கதை சொன்ன மிக குறைந்த தயாரிப்பாளர்கள், அதாவது என் கவனம் கொடுத்து காது கொடுத்து கேட்ட தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியமானவர் அவர். வரப்போகிறவங்க கிட்டலாம் சொல்லுவார், இவர் ஒரு பெரிய டைரக்டராக வரப்போகிறாரு, பெரிய ஒரு ஆக்டராக வரப்போகிறாருன்னு. அந்த நன்றி கடனுக்காக தான் நீங்கள் அவங்க வீட்டில் இன்விடேஷனே கொடுக்கலாம் கூட அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போவேன். இந்த படத்தோட வெற்றிக்கும் அதே மாதிரி தான் மறுபடியும் வந்து கை தட்டுவேன். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அன்பு உங்கள் மேலே நான் வச்சுருக்கேன் சார். கடைசியாக மிஷ்கின் சாரை பற்றி சொல்லணும்னா, பிடித்தபடி வாழ்கிறது இருக்கு இல்லையா, பிடித்ததை செஞ்சுட்டு வாழ்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். தான் என்ன நினைக்கிறானோ அதை நிஜமாவே சந்தோஷமாக விரும்பி செய்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். எனக்காக ஒரு பெண் வந்து ஒரு கவிதை எழுதினாப்புல, ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. அப்படி இந்த ரயிலோட டெஸ்டினேஷன் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகும். அப்படி ரயில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் மிஷ்கினுடைய பயணம் நீண்டது, மிக மிக பெரிய ஒரு பயணம். அந்த பயணம் வெற்றிகரமாகவே இருக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒன்று டைரக்டர் மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணது, இன்னொன்று மியூசிக் டைரக்டர் மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணது. அவ்வளோதான், சிம்பிள். சொல்லுமா. இல்லை, ஆக்சுவலி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ். அண்ட் அவர் வந்து வெரி எக்ஸென்ட்ரிக். நல்லா பாராட்டணுமா. அண்ட் ரியலி நோ, ஆனஸ்ட்லி ஜோக்ஸ் aside, நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் யூ ரியலி ஹாவ் டு ரன் அண்ட் கேட்ச் அப் டு ஹிம். And it's like playing tennis with a really good opponent. But truly, it's an honor. Thank you, sir, for this opportunity. எனக்கு நிஜமா இது ஒரு அமேசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ருதி. ஏன்டா அந்த கேள்வி கேட்கலையா? என்ன சார், ஆக்டர் ஸ்ருதியோட சிங்கர் ஸ்ருதியோட நீங்க ஒர்க் பண்ணது சார், நீங்க பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா? நோ, ஷீ இஸ் அ சைல்டு ஆக்சுவலி, குழந்தை. நான் பெரியவரோட ஒர்க் பண்ண முடியல, அவங்க குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணணும்னா ஐ எம் வெரி ப்ரௌட் ஆக்சுவலி. வந்து சச் அ ஃபென்டாப்ளஸ் கேர்ள். ரொம்ப குழந்தை. வாட் அ சிங்கர். என்னமா பாடுனாங்க இப்போ. கிளாப் பண்ண ஒரு கிளாப் பயங்கரமா குழந்தைக்கு. தேங்க்யூ சார். இப்படி தான் செட்டில் அப் பண்ணுவார் எவ்ரி டைம். when we do a even halfway decent shot and energy drop ஆகும்போது he'll make everybody clap like this on set. So this is just on set behavior. என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு இது, நாங்க வந்து நைட்டுக்கு மேல தான் பயங்கரமா வேலை செய்வாங்க நாங்க ரெண்டு பேரும். ஆமா, அது இதுவும் நக்டர்னல் அனிமல், நானும் ஒரு நக்டர்னல் அனிமல் ஆக்சுவலி. அப்படியே நீங்க பாருங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கா பாப்பா. தேங்க்யூ டச்சல. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எப்படின்னா, சார் வந்து நான் லியோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், நீ வந்து இந்த அடுத்த படத்தில் நடிக்கிற அப்படின்னு. இப்போ நான் வந்து எப்படி அவரை ஞாபகம் வச்சு கூப்பிடுவாருன்றது ஒரு டவுட்டு தானே. நான் வந்து சார் படத்தை விட சார் இந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு நான் நேர்லேயே சொல்லியிருக்கேன். அப்போது நான் வந்து ஸ்ரீலங்கா போன டைம் தான் சார் வந்து இந்த மாதிரி படம் இருக்குது, நீ வந்துடு அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன அந்த கேரக்டர் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் அப்படி என்ன கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி நாம் பண்ணுவோமா அப்படின்ட்டு. பட் சார் சொன்னார், இல்லை நீ பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அவரில் அவ்வளோ நம்பிக்கை, அவரில் படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை இல்லை, நான் உடனே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன்.
அவ்வளோ லெஜெண்டரி அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கணும். எனக்கு உள்ளே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி சார் அவருமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அந்த பயம் அவ்வளோ இருக்கிற இல்லை, உடனே எங்களை எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருந்து எல்லாமே கேட்குறதா இருக்கட்டும். எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் செட்டில் வச்சுருந்தவர் சேராக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியாக அப்படி நாங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம்னு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ஓகேயா கண்ணா எப்படி போகிறீங்க எல்லாமே ஒரு கரெக்டாக கேர்ஃபுல்லாக எங்களை வீட்டை அனுப்புறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணார். இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கணும். இந்த படம் நல்லா விரைவாக வெற்றிகரமாக வரும்னு சொல்லி நானும் வந்து விஷ் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட்ல என்னால் வாஸ் ஏபிள் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் நாசர் சார், சுரேஷ் மேனன் சார் அண்ட் விஜய் சேதுபதி சார். I remember me and my best friend used to crush on Vijay Sethupathi sir since college. So சார் வெக்கப்படுவாரே, அது கொஞ்சம் க்ளோஸ்அப்ல எடுத்துக்கோங்க. இல்லையா முடிஞ்சிருச்சா சார்? So it's such a full circle moment for me to actually work closely with him. And நிறைய actors கூட I got to observe their work, like Yogi Sethu sir. I've always enjoyed his performance, and yeah, also Ira, welcome. I really wish her all the best for future projects, and Malavika, a good friend, all the best to you as well. And thank you so much. I would like to thank the production, V Creations, for giving me such an opportunity. It's such an honor, and thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐரா தயானந்த். Firstly, I want to thank everybody who is here. ட்ரெயின் எனக்கு முதல் படம். நான் இங்கே வரும்போது பயந்துட்டு தான் வந்தேன். இப்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் மீட்டிங் மிஷ்கின் சார் அண்ட் ஹிஸ் டீம், they made me so feel comfortable that இது ஒரு செகண்ட் ஹோம் மாதிரியே இருக்குது. இப்போ எனக்கு சென்னைக்கு வந்தால் எனக்கு வேறு இடத்துக்கு வந்த மாதிரி இல்லை. நான் இங்கே வரும்போது எனக்கு இங்கே லாங்குவேஜ் தெரியாது, புது இடம். ஆனால் இப்போது I feel so comfortable to be in this city. Thank you so much, Mishkin sir. And இங்கே வந்த ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது that I'll be acting with Vijay Sethupathi sir, and I'll be sharing screen space with him as female lead. And I was very nervous to be acting with such big star in my first film. And on a set ponadukku apro he made me feel so comfortable. You're such a sweet person, sir. Thank you so much. I'm a huge fan of you, and na almost ella movies you paathirken ana Telugu dub la appo enakku Tamil theriyadu. Now I'm watching all of them in Tamil again, and it's like a dream come true for me to be acting with you today. And I want to thank Danu sir. Sir, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பிகாஸ் ஒரு வேறு ஸ்டேட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து எனக்கு தமிழ் தெரியாது, ஆனாலும் you gave me an opportunity, and that too getting introduced from a legendary producer like you who gave so many blockbusters. I just feel so blessed, sir. Thank you so much, sir. And இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்கிற இந்த மூவியில் நானும் இருக்கிறேன்றதே எனக்கு ஒரு பெரிய blessing தான். And I didn't get to share screen space with Nasir sir, but I did get some chance to spend some good time. Sir, you're such a sweet person. You got even home cooked meals for me. Thank you so much. And I really want to thank PGS Studio. And it was almost like a home for us for almost few months. They really did take care of us so well. I also want to thank all the technicians, ADs, and our cinematographer Fauzia Fatima ma'am. You never made me feel like I don't have family. You just been like a mother, and you gave me so much love. Thank you so much, ma'am, for showing me beautiful on screen also. And I want to thank all the ADs, styling, costume department, also my makeup artist, my hairstylist, my assistant, everybody. If I missed out anybody, it's my first project. Also, if I did any mistakes in Tamil, எனக்கு எவ்வளோ முடியும் அவ்வளோ தமிழில் பேச ட்ரை பண்ணியிருக்கேன். For sure, நான் நெக்ஸ்ட் படத்தில் இன்னும் நிறைய தமிழ் கற்றுக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. Yes, please go ahead.
குட் ஈவினிங் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாலவிகா சுந்தர். நான் பாடுவேன். ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைமாக வந்து நடிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிஷ்கின் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும்போது சரி பாட்டுக்கு தான் கூப்பிடுறார் அப்படின்னு நான் போனேன். போனதுக்கப்புறம் சார் ஹார்மோனியமில் தான் இருந்தால் நானும் உட்காண்டிருந்தேன். அண்ட் தென் ஒரு பாட்டு சொன்னாங்க, நானும் பாடினேன். அண்ட் சரி ஓகே என்ன பாட்டு தான் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா சரி ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வந்து இந்த சாரி மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா. தென் ஒன்லி ஐ காட் டு நோ தட் ஓகே ஒரு ரோல் ப்ளே பண்ண வந்திருக்கேன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஷ்கின் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு ஹாவ் என்ன சொல்கிறது, இந்த உங்கள் படத்தில் ஒரு குட்டி ரோல் ப்ளே பண்ணுறது ரொம்ப 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 ஒரு சந்தோஷம். அண்ட் அலாங் வித் சம் பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் நான் வந்து இந்த படத்தில் வந்து நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் ஆக்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். I could never have imagined getting a role like this. This was something that was on my list as an actor, and I'm really grateful to the whole team, to Miskin sir, to everybody for giving me this opportunity. Thank you. Sorry, I missed out on my team also. I really want to thank my team, my makeup artist Anu, Pui, Simran and Esther, and my assistants Malay and Rahul. They were really there for me all the time whenever I need them. So I just missed out on that detail. And Fauz, I forgot to mention Fauzia. She's such a sassy cinematographer that we have, and she really did, show me, all the other actors amazingly. And thank you so much. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் இயக்கங்கள் வெற்றிமாறன் உள்ளிட்ட அரங்கினிகள் ஆற்றலாளர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளே, இப்படத்தின் நாயகனாய் நெற்றிக்கு திலகமாய் இந்த படத்தில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கும் தம்பி விஜய் சேதுபதி அவர்களே, இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது மிஸ்கினை பற்றி சொல்லலாம். நான் ஈண்டெடுக்காத பிள்ளை என்று தான் அவரை சொல்ல வேண்டும். அவ்வளவு அற்புதமான கலைப்படைப்பை இந்த ட்ரெயின் இதுவரை எல்லார்கிட்டையும் நான் கதை கேட்டிருக்கிறேன். இந்த படத்தில் அவர் கதையை என்கிட்ட சொல்லலை. பட் 2.5 மணி நேரம் இந்த படத்தை உருவாக்கி சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற அளவுக்கு மிக திறம்பட இந்த படத்தை பணியாற்றி இருக்கிறார். அல்லும் பகலும் அயராது உழைத்தார். இந்த படம் காலதாமதத்துக்கு நான் காரணம் இல்லை, அதாவது நேரம்தான் காரணம். 2.5 மணி நேரம், அதாவது 8 கம்பார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியாவிலேயே நம்ம தான் அரங்கு அமைச்சிருக்கிறோம். இதுவரையிலும் ராமோஜி ஃபிலிம் சிட்டியை 3 கம்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் 8 கம்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த எனது நண்பர் பிஜிஎஸ் ஸ்டுடியோ கோவிந்தசாமி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு ஃப்ளோருக்கு ஃப்ளோர் இடைவெளியை உடைத்து இந்த ட்ரெயினை லென்த்தியாக எடுத்துகிட்டு வர அளவுக்கு மனம் வந்து அந்த புதுசாக கட்டியிருக்கிறாரு. டைரக்டர் கேட்டவுடனே அண்ணனுக்காக நான் உடைக்கிறேன்னு சொல்லி உடைச்ச அந்த பண்பை வந்து விளக்கொலி என்பேன், வியந்து போற்றுவேன். எங்கே போகுது சார்? அது சொல்ல முடியாதுடா. அது ஏன்? அது கதை. சரி ஓகே, இது வந்துட்டு அந்த ஊர் மறந்துடுறேன். எங்கடா அது? மேட்டுப்பாளையத்தில் இந்த ட்ரெயின் கிளம்புது, ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலாக வந்து இந்த படம் அந்த ட்ரெயின் ஓடுற 2.5 மணி நேரத்தில் படத்தை எடுத்து முடிக்கணும்னு லைவாக பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் முடியலை. 5 மணி நேரத்தில் நடக்கிற ஒரு கதை தான் அந்த கதை. ஒரு இரவில் நடக்கிற கதை. இரவு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 5 ஹவரில் நடக்கிற ஒரு ஃபாஸ்ட் பேஸ் த்ரில்லர் தான் ஆக்சுவலி. ஏதோ பாட்டு பாட போறீங்க. எஸ், ஐ ரிக்வெஸ்ட். தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய, தமிழ் சினிமா இல்லை, நம்மளுடைய தேசத்திலே அல்லது உலகத்திலே ரொம்பவும் கேலி செய்யப்பட்டு புண்படுத்தப்பட்ட மகா புருஷர்களாக மகா லட்சுமிகளாக நான் பார்க்குறது திருநங்கைகள். என் லைஃப்பில் திருநங்கைகள் எப்பொழுதுமே என் கூடவே இருக்கிறாங்க. அதனால தான் திருநங்கைகள்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஒருத்தி வந்து என்கிட்ட வந்து நான் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன்னு சொன்னான். அவள் பேர் லிவிங் ஸ்மைல் வித்யா. அவள் போடி உள்ளன்ட்டேன். என்னுடைய பெஸ்ட் அசிஸ்டண்ட் அவள் நந்தலால் ஒர்க் பண்ணான். அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கிளாடி,
வாட் அ ஃபென்டாப்பில் என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அவள். இப்போ வந்து கனடாவில் ஷீ இஸ் தியேட்டரில் பெரிய ஆளாக இருக்கா. ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் ஆப்பிளில். இவங்க லைஃப் லாங்காக எனக்கு எங்கள் கூட எப்பயுமே ஒரு மனசாட்சி மாதிரி இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் மை திருநங்கைகளை மேலே கூப்பிட்றேன். இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயின் போகும்போது பலவிதமான மனிதர்கள் போவாங்க. அப்போ நான் யோசித்தேன் வந்து ரொம்ப முக்கியம் அந்த படத்தில் வந்து என் கூட என்னுடைய திருநங்கைகளும் இந்த லட்சுமிகளும் இந்த சரஸ்வதிகளும் என் கூட வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் மிக முக்கியமான ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் தம் டு கம் ஆன் ஸ்டேஜ். இவங்களுக்காக ஆக்சுவலாக நான் இன்னும் சொல்லலை, கபிலன் வந்து இந்த எல்லா பாட்டையும் கபிலன் தான் என்னுடைய ரொம்ப ஆத்மார்த்தமான ஃப்ரெண்டு. 3 நாளாக கூப்பிட்றேன், எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். அவன் வந்து இந்த ஒரு பாட்டு கேட்டேன். அந்த பாட்டு நான் கொடுத்தது வந்து திருநங்கை தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த திருநங்கைகள் உலகம் ஃபுல்லாக இருக்க தாய்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாலாட்டு பாடிட்டே இருக்காங்க. நான் வந்து இந்த திருநங்கைகளுக்காக ஒரு தாலாட்டு பாடலான்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கபிலன் எழுதியிருக்கான். உண்மையாக என்னை விமர்சனம் பண்ணுங்க. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. வாட்ச் இட். தேங்க்யூ. அவர் நல்லா எடுத்துருக்க போய் தான் அதை தைரியமாக சொல்கிறாப்புல. நல்லா தான் இருக்கும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தானு சார், உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லுங்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் உங்களால் சார். தேங்க்யூ சார்.